வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் ஹப். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அக்டோபர் 15 கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ப்போம். இது ஒரு ஸ்கீம். இந்த ஸ்கீம்னா கலெக்டிங் அன்யூஸ்ட் ஐட்டம்ஸ் ஃப்ரம் த ஹவுஸ் ஹோல்ட். இந்த ஸ்கீம் வந்து யார் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா சீஃப் மினிஸ்டர். எந்த வருஷம்னா 2024ல. இந்த ஸ்கீம் இனிஷியேட் பண்ணது யாருன்னா சென்னை முனிசிபல் கார்பரேஷன். இந்த ஸ்கீம் கலெக்டிங் அன்யூஸ்ட் ஐட்டம்ஸ் ஃப்ரம் த ஹவுஸ் ஹோல்ட். இதோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா நிறைய யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ்லாம் வீட்ல இருக்கும்ல, அத வந்து டைரக்ட்டா வீட்ல இருந்தே கலெக்ட் பண்ணிக்கிறது. எதுக்கு அப்டின்னா, டு என்ஷூர் ப்ராப்பர் டிஸ்போசல் ஃப்ரம் ஹவுஸ்ஹோல்ட்ஸ். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இது ஒரு ஸ்கீம் தான். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கலர்ட் ஃபிஷ் ட்ரேட் சென்டர். இந்த ட்ரேட் சென்டர் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க செட்டப் பண்ணியிருக்காங்க அப்டின்னா, இன் கொளத்தூர், சென்னை. இத வந்து இனாகரேட் பண்ணது யாருன்னா, சீஃப் மினிஸ்டர். என்னைக்குன்னா 11th அக்டோபர் 2025. இந்த ஸ்கீம் வந்து இந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் கலர்ட் ஃபிஷ் ட்ரேட் சென்டர் இந்த ஸ்கீம் வந்து எந்த வருஷத்துல வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 2020 to 2021 யூனியன் பட்ஜெட் அந்த அந்த பீரியட்ல வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தன் தன்ய க்ரூஷி ஸ்கீம். தான் தன்ய க்ரூஷி ஸ்கீம்னு சொல்லலாம். ஆஹ் இந்த ஸ்கீமோட பல்ஸ் ப்ரொடக்ஷன் மிஷன் இது ரெண்டையும் சேர்த்து பிரைம் மினிஸ்டர் வந்து எங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெல்லியில லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஈவெண்ட்லனா ஐசிஏஆர் அப்படிங்கிற ஈவெண்ட்ல இந்த ஸ்கீமையும் இந்த பல்ஸ் ப்ரொடக்ஷன் மிஷன் இந்த ரெண்டு ஸ்கீமையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து அப்ரூவ் பண்ணது யாரு அப்படின்னா பை யூனியன் கேபினட். என்ன என்ன டேட்ல அப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா ஆன் 16th ஜூலை 2025. பல்ஸ் ப்ரொடக்ஷன் மிஷன் இதோட எய்ம் என்ன அப்படின்னா டு இன்க்ரீஸ் பல்ஸ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா பை 2030 to 2031 கம்பேர்ட் டு கரண்ட் லெவல். இப்போ கரண்ட் லெவல்ல எவ்வளோ இருக்கோ அதுல இருந்து 2030 to 2031 வந்து நம்ம பல்ஸ் ப்ரொடக்ஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதுதான் வந்து இந்த பல்ஸ் ப்ரொடக்ஷன் மிஷனோட எய்ம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐசிஏஆர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷரிஸ் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட வந்து யார் இனாகிரேட் பண்ணாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட் பண்ணாங்க. எந்த ஸ்கீம் அண்டர்ல வந்து இந்த ஃபிஷரிஸ் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மதீன் சம்பதா யோஜனா அப்படிங்கிற இது கண்ட்ரில தான் வந்து ஸ்கீம் கண்ட்ரில தான் இந்த ஃபிஷரிஸ் மாடர்னைசேஷன் ப்ராஜெக்ட கொண்டு வந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட வந்து எங்க லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காரைக்கால்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன பேர்ல அப்படின்னா ஸ்மார்ட் அண்ட் இன்டகிரேட்டட் ஃபிஷரிஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட். இந்த நேம்ல தான் காரைக்கால்ல வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அயனேஜ் இன் வெஸ்டர்ன் காட்ஸ். ரொம்ப இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். அதாவது இப்போ ரீசெண்டா ஆர்கியாலஜிக்கல் சர்வே வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க. எங்க அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து அயன் ஏஜ் இரும்பு காலம் தொடர்பான இது வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து எக்ஸ்கவேஷன்ல வந்து சொல்லியிருக்காங்க. இந்திய வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்க கல்ச்சர் அவங்க எக்ஸ்கவேட் பண்ணதுல இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்க கல்ச்சர் வந்து எதுக்கு சிமிலரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா அதிச்சநல்லூர் சிவகலை எக்ஸ்கவேஷனுக்கு சிமிலரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் ஸ்டோன் ஸ்லாப் சேம்பர் வித் ஏர்ன் பரியல் அண்ட் ஏர்ன்ஸ் வர் அன்அர்த்ட். ஏர்ன்ஸ்னா நமக்கு தெரியும் இந்த தாழிகள் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, கலசம் தாழிகள் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அது வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் எக்ஸ்கவேஷன்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் chambers was made of 35 stone slabs and filled with cobble stones. இந்த 35 ஸ்டோன் ஸ்லாப்ஸ் along with cobble ஸ்டோன்ஸும் வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ்ல வந்து எக்ஸ்கவேட் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. காபிள் ஸ்டோன்ஸ்னா ஒண்ணும் இல்ல, இது கூழாங்கல்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் உமன் ஏர்கிராஃப்ட் இன்ஜினியர் யாரு? ஃபர்ஸ்ட் உமன் ஏர்கிராஃப்ட் இன்ஜினியர் எங்க எந்த இதுல அப்படின்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல வந்து யாரு ஃபர்ஸ்ட் உமன் ஏர்கிராஃப்ட் இன்ஜினியர்னா பாவனா சௌத்ரி. அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் ஏர்கிராஃப்ட் இன்ஜினியர். இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா நிறைய ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. இதுல இப்ப ரீசெண்டா எதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா பஞ்சாப்ல வந்து ஃப்ளட் வந்தது இல்லையா, அந்த ஃப்ளட்ல வந்து ரீசெண்டா வந்து ஃபிளைட் ஆபரேஷன்ஸ்ல வந்து இவங்க இருந்திருக்காங்க. ரெஸ்கியூ டீம்ல வந்து இவங்க இருந்திருக்காங்க.
பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண வருஷம் என்ன அப்படின்னா 1965. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூ டெல்லி. இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து எந்த எந்த ஃபங்க்ஷன் எந்த மினிஸ்ட்ரி கண்ட்ரோல்ல வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஆர்யூசிஓ இனிஷியேட்டிவ், ரோக்கோ இனிஷியேட்டிவ்னு சொல்லலாம். ஆர்யூசிஓ அப்படின்னா ரீபர்பஸ் யூஸ்ட் குக்கிங் ஆயில். இந்த ரீபர்பஸ் யூஸ்ட் குக்கிங் ஆயிலோட இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்னா, இது இனிஷியேட் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சாரி, இனிஷியேட் பண்ணது யாருன்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, எஃப்எஸ்எஸ். இந்த ரீபர்பஸ் யூஸ் குக்கிங் ஆயில் வந்து என்ன ப்ரமோட் பண்ணுதுன்னா, நம்ம யூஸ்ட் ஆயில் இருக்குல்ல, அத வந்து பயோ ஃபியூவலா வந்து மாத்துறது. அதுதான் வந்து இந்த ஆர்யூசிஓவோட இனிஷியேட்டிவ். பயோ ஃபியூவல், பயோடீசல் அந்த மாரி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஆ இது வந்து யார் எடுத்து பண்றாங்க அப்படின்னா, திருச்சிராப்பள்ளி பேஸ்ட் ஆ எனர்ஜி கார்ப்பரேஷன் கலெக்ட்ஸ் யூஸ்ட் ஆயில். அவங்க தான் வந்து எடுத்து இத வந்து பயோஃபியூலா வந்து கன்வெர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. மொத்தம் தமிழ்நாடுல வந்து 3 பயோஃபியூல் பிளான்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்தியால மட்டும் 64 இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து விடியல் பயணம் ஸ்கீம். இந்த விடியல் பயணம் ஸ்கீம் பத்தி நமக்கு ஆல்ரெடி தெரியும். இதுல ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் வந்து இப்ப பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர். எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா, நம்ம ஃப்ரீ பஸ் டிராவல் வந்து பண்ணுவோம் இல்லையா? ஆ இது வந்து இப்ப எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்கன்னா, பெர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கும் வந்து ஃப்ரீ ஃப்ரீ பஸ் டிராவல் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட். ஏன்னா இன் ஹில்லி ரீஜியன்ல. இதுக்காக எவ்வளவு சாங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னா 88.65 lakhs sanctioned by வெல்ஃபேர் ஆஃப் டிஃபரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் டிபார்ட்மெண்ட். மொத்தம் 88.65 lakhs வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். விடியல் பயணம் ஸ்கீம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கிரீன் ஹைட்ரஜன் ஹப்ஸ். Ministry of New and Renewable Energy recognized 3 major Indian ports. இந்த கிரீன் ஹைட்ரஜன் ஹப் வந்து செட் பண்றதுக்கு மொத்தம் 3 இந்தியன் மேஜர் போர்ட்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த போர்ட்ஸ் யாரு சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி. எந்தெந்த போர்ட்ஸ்னா, தீன் தயாள் போர்ட் இன் குஜராத், வஉசி போர்ட் இன் தமிழ்நாடு, பாராதீப் போர்ட் இன் ஒரிசா. இந்த 3 போர்ட்லயும் தான் வந்து இந்த கிரீன் ஹப் செட் பண்றதுக்காக வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கோல் என்ன அப்படின்னா, இந்தியாஸ் டிரான்சிஷன் டு கிளீன் எனர்ஜி அச்சீவ் வித் ஜீரோ எமிஷன்ஸ் பை 2070. எந்த கார்பன் எமிஷன்ஸுமே இருக்கக்கூடாது, கிளீன் எனர்ஜியா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஹைட்ரஜன் ஹப், கிரீன் ஹைட்ரஜன் ஹப்போட கோலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கலைமாமணி அவார்ட்ஸ் 2025. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சீஃப் மினிஸ்டர் தான் வந்து இது கொடுத்துருக்காரு. கலைமாமணி அவார்ட்ஸ் மொத்தம் எத்தனை பேருக்குன்னா 90 ஆர்டிஸ்ட். ஓகே. அதுல வந்து பாரதியார் அவார்ட் 2025 யார் வாங்கினாங்க அப்படின்னா முருகேச பாண்டியன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி அவார்ட் 2025 வாங்கினது யாருன்னா பிளேபேக் சிங்கர் ஜே. ஏசுதாஸ். நெக்ஸ்ட் பால சரஸ்வதி அவார்ட். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இந்த பால சரஸ்வதி அவார்ட்லாம் மோஸ்டா நம்ம படிச்சிருப்போம் தமிழ்ல. இந்த அவார்ட் இப்போ 2025ல பிரசென்டா யார் வாங்கினது அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட். பால சரஸ்வதி அவார்ட் 2025 வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா ஃபோக் ஆர்டிஸ்ட் முத்து கண்ணம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டியூயல் டவர் சோலார் தெர்மல் பிளான்ட். இந்த டியூயல் டவர் சோலார் தெர்மல் பிளான்ட் வந்து ஃபர்ஸ்ட் எங்க செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சைனால தான் ஃபர்ஸ்ட். வேர்ல்ட்லயே சைனால தான் வந்து ஃபர்ஸ்ட் செட் பண்ணியிருக்காங்க. இங்க எந்த எந்த டெசர்ட்லனா கோபி டெசர்ட்ல. ஓகே. இதுல என்ன எப்படி செட்டப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மொத்தம் 27,000 மிரர்ஸ் கால்ட் ஹீலியோஸ்டாட். மொத்தம் 27,000 மிரர்ஸ் வச்சு சன்லைட்டை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேரு ஹீலியோஸ்டாட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல மோஸ்டா வந்து இந்த பாயிண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டியூயல் டவர் சோலார் தெர்மல் பவர் பிளான்ட் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டாங்கன்னா சைனா. எந்த டெசர்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா கோபி டெசர்ட். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.